Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. NDA தொகுதி பங்கீடு தொடர்பா டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட டிடி விதிநகரன் சந்திக்க இருக்காரு. அது தொடர்பான முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு டெல்லி சென்றிருக்கக்கூடிய டிடி விதிநகரன் பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொள்வார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சமீபத்தில் டெல்லி போயிருந்தார். அங்கே பல்வேறு ஆலோசனைகள் நடந்திருந்துச்சு. கூடிய விரைவில் ஒரு 2-3 நாளில் இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான விவரங்களை நாங்கள் வெளியிடுவோம், தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருந்தார். அடுத்தபடியாக பாமக தலைவர் அன்புமணி அவர்களும் டெல்லியில் இருக்கார். தொடர்ந்து இப்போ அமமுக பொதுச் செயலாளர் டிடி விதிநகரன் அவர்களும் அமித்ஷாவோட சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறதா நம்ம முக்கிய செய்தியை பார்க்கிறோம். தொடர்ந்து அதிமுக தரப்பிலிருந்தும் சரி, என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களும் சரி டெல்லியில் முகாமிடுறது ஒரு முக்கிய செய்தியாக நம்ம பார்க்கிறோம். விவரங்களோடு வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன் வணக்கம். இப்போ ஏற்கனவே பாமக தலைவரும் அங்கே தான் இருக்காரு, அடுத்த டிடி விதிநகரனும் வந்திருக்காரு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் நடக்க இருக்கு? இந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது இறுதி செய்யப்படுமா? எவ்வளவு நாட்களில் நம்ம வெளியாகலான்னு சொல்றாங்க டெல்லி வட்டாரத்தில்? நிலவரம் என்ன? வணக்கம். சட்டப்பேரவை தேர்தல் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள சூழலை கருத்தில் கொண்டு இந்த தொகுதி இறுதி பங்கீட்டில் அதிமுக தலைமையிலான தேசிய இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி இந்த விஷயத்தில் தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் நேற்றைய முன்தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து இந்த தேர்தலில் குறிப்பாக இறுதிக்கட்ட தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் போட்டியிடும் தொகுதிகளை தீர்மானிக்கவும், குறிப்பாக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை இனம் கண்டு அது தொடர்பாக கூட்டணி கட்சியினரிடையே எந்தெந்த தொகுதிகளை யாருக்கு வழங்குவது என்பது உள்ளிட்ட விவரங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை பங்கேற்கும் அந்த பரப்புரை பொதுக்கூட்டங்கள் திட்டமிடல் தொடர்பாகவும் விரிவாக விசாரித்தார். விரிவாக அவர்களிடம் கேட்டறிந்தார். இந்நிலையில் தான் அமமுகவின் தலைவர் டிடி விதிநகரன் நேற்று பிற்பகல் டெல்லி வந்தடைந்து அவர் தனியார் ஹோட்டலில் தங்கி சற்று முன்னர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து இந்த தொகுதி பங்கீடு குறித்து பேசி வருகிறார். கிட்டத்தட்ட அவருக்கு அமமுகவிற்கு அவர் கேட்ட தொகுதி என்பது இரட்டை இலக்க தொகுதி. ஆனால் அந்த தொகுதியை வழங்க தற்போது அந்த சிக்கல் எழுதுவதாக தெரிகிறது. அது தொடர்பாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுவதாகவும், இன்று அந்த அமமுகவுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற விஷயத்தை மத்திய உள்துறை அமைச்சர் டிடி விதிநகரன் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த இரட்டை இலக்க தொகுதியை தான் அவர் தொடர்ந்து கேட்டு வருகிறார். அது அவருக்கு கிடைக்குமா என்பது அவருடைய பேட்டியில் தெரிய வரும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். என்டிஏ தொகுதி பங்கீடு தொடர்பாக தற்பொழுது அமித்ஷாவுடன் டிடி விதிநகரன் அவர்கள் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியும் தகவலையும் நாம பார்த்தோம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.